வணக்கம் மக்களே. கரூருக்கு விஜய் சார் வந்தாருங்க. பொதுக்கூட்டத்துக்கு வந்தாரு. அந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அது என்னன்னா, அதில ஒரு கூட்ட நெரிசல் நடந்தது. அது வந்து இயற்கையா நடந்ததா? இல்ல செயற்கையா நடந்ததா? அப்படிங்கிறது இப்போ விசாரணையில இருக்கு. அதாவது சிபிஐ விசாரணையில இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் சம்பந்தமாக ஹைகோர்ட்ல வழக்கு வந்தது. தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம் அப்படின்னு ஒரு கமிஷன், அதாவது ஒரு நபர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ஒண்ணு அமைச்சாங்க. அந்த ஒரு நபர் கமிஷன்ல விசாரணை நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தது. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு எஸ்ஐடி ஒண்ணு அமைச்சாங்க. சிறப்பு புலனாய்வு குழு. அப்படி ஒண்ணு அமைச்சாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய தலைமையின் கீழ் அது ஒரு விசாரணை நடந்தது. ஸோ இந்த மாதிரி 2 தனித்தனி விசாரணைகள் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த வழக்கு என்ன ஆச்சு, மேல்முறையீடாகி உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு எஸ்ஐடி ஒண்ணு அமைச்சாங்க. அந்த எஸ்ஐடி தலைமையின் கீழ் சிபிஐ இந்த வழக்கை புலனாய்வு செய்து, விசாரித்து, அந்த ரிப்போர்ட்ட மாதம் 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 என்ன ரிப்போர்ட், என்ன விசாரணை நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த உச்சநீதிமன்ற எஸ்ஐடி குழுவிடம் இவங்க, அதாவது சிபிஐ அந்த ரிப்போர்ட்டை மாதம் மாதம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் உச்சநீதிமன்றத்தால் போடப்பட்டது. இப்போ இந்த வழக்கு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க நியமித்த எஸ்ஐடி இருக்கு இல்லையா? அந்த எஸ்ஐடி டீம் விசாரணை செய்த அதே வழிமுறைகளே இவங்களும் பின்பற்றுறாங்களா? அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணுது. எப்படின்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் நியமித்த அந்த எஸ்ஐடி குழு இருக்கு இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் யார் மேல போடுறாங்கன்னா, டிவிகே மேல தான் போடுறாங்க. டிவிகே கட்சி மேல தான் போடுறாங்க. அதாவது அந்த கட்சியுடைய மாவட்ட நிர்வாகி அவர்கள் மீதும், அதேபோல மாநில நிர்வாகிகள் மீதும் இந்த வழக்கு போடுறாங்க. அதாவது எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த வழக்குல எஃப்ஐஆர் போடுறாங்க. டிவிகேவுடைய மாநில நிர்வாகிகளுடைய ஒரு 2 பேர் மேல போடுறாங்க. அதேபோல அ மாவட்ட நிர்வாகிகள், அதாவது டிவிகேவுடைய மாவட்ட நிர்வாகிகள் மேலயும் சில பேர் மேல போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் நியமித்த எஸ்ஐடி குழு. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி குழுவ அமைத்திருக்காங்க. அதன் கீழ் சிபிஐ விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த சிபிஐ விசாரணை நடக்கும்போது, அவங்களும் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவங்க யார் மேல போடுறாங்கன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா, டிவிகே மேல தான் போடுறாங்க. அப்படின்னு தகவல் வந்திருக்கு. டிவிகே உடைய மாவட்ட நிர்வாகிகள் சில பேர் மேலேயும், அதேபோல டிவிகே உடைய மாநில நிர்வாகிகள் 2 பேர் மேலேயும் போடுறாங்க. வழக்கு போடுறாங்க. அதாவது 2 எஃப்ஐஆர்லயும் மெயினா இவங்க பேர் இருக்கு. யார் பேருனா, ஆ மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் அவர் பேர் இருக்கு. அதேபோல
மாநில நிர்வாகிகள் புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், இவங்களுடைய பெயர்களும் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 எஃப்ஐஆருமே ஒரே மாடல்ல இருக்கிற மாதிரி தெரிகிறதாக மக்கள் சொல்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அமைத்த எஸ்ஐடி குழு, அது வந்து தமிழக காவல்துறை விசாரிக்குது. அதேபோல உச்சநீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழு, அதன் கீழ் சிபிஐ வந்து விசாரிக்குது. அதாவது இது வந்து மத்திய அரசுடைய சிபிஐ வந்து விசாரிக்குது. இப்போ தமிழக காவல்துறை விசாரிக்கும் போதும் எஃப்ஐஆர் வந்து டிவிகே மேல ஒரே மாதிரி போடப்பட்டிருக்கு. அதாவது டிவிகே நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கிறது. அதேபோல மத்திய அரசுடைய சிபிஐ விசாரிக்கும் போதும் எஃப்ஐஆர் வந்து டிவிகே உடைய நிர்வாகிகள் மீது தான் போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வழக்கு வந்து ஒரே பொசிஷன்ல போகிறதா என்று மக்கள் நினைக்கிறார்கள். இப்போ தமிழக காவல்துறை விசாரிக்கும் போது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கட்சி. அவங்க வந்து டிவிகே வந்து ஒன் ஆஃப் த எதிர்க்கட்சி. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு, அதாவது டிவிகே மேலே, அவங்க டிவிகே நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு அது வந்து சாத்தியம்தான். அது வந்து அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து 2 பேர் மேலே மக்கள் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, டிவிகேவால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றாங்க. ஆனால் சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து அரசாங்கத்துடைய கவனக்குறைவு, அவங்க பாதுகாப்பு கொடுக்கல, இதனால் அரசாங்கத்தால் தான் இது வந்து நடந்திருக்கும், அரசாங்க அதிகாரிகளால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது அரசாங்க அதிகாரிகளின் கவனக்குறைவால் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது அரசாங்க அதிகாரிகள் மேலும் இருக்கிறது, டிவிகே மேலேயும் இருக்கிறது, டிவிகே கட்சி மேலேயும் இருக்கிறது. ஸோ அதனால் 2 பேர் மேலேயும் இருப்பதால், இப்போ வந்து தமிழக காவல்துறை இந்த கேஸை விசாரிக்கும் போது, அப்போ எஃப்ஐஆர் யார் மேலே போடுவாங்க? கண்டிப்பாக தெரியும், அவங்க வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த எதிர்க்கட்சி தான் டிவிகே. ஸோ அதனால் அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணி விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய சிபிஐ இந்த கேஸை விசாரிக்குது. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, டிவிகே, அதாவது டிவிகே நிர்வாகிகள் மேலே தான் இந்த எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது மத்திய அரசு வந்து தமிழக அரசுடைய கூட்டணியில் கிடையாது. அதாவது மத்திய அரசுடைய கட்சி வந்து தமிழக அரசு கட்சியுடைய கூட்டணியில் கிடையாது. மத்திய அரசு வந்து தமிழக அரசோடு கூட்டணியில் இல்லை. ஆனால் விசாரிக்கும்போது இப்போது 2 தரப்பு மேலேயும், அதாவது தமிழக அரசின் அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டு உண்டு, டிவிகே நிர்வாகிகள் மேலேயும், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீதும் குற்றச்சாட்டு உண்டு. ஸோ அதனால் 2 தரப்பு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கும்போது, இப்போ சிபிஐ விசாரிக்கும் போதும் டிவிகே நிர்வாகிகள், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீது மட்டும் எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது. எப்படி இது ஒரு தரப்பு மீது மட்டுமே எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது என்று மக்கள் பார்க்கிறார்கள். சரி, ஓகே.
விசாரணை நடக்கட்டும். அந்த சம்பவம், அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எதனால் நடந்தது? யாரால் நடந்தது? இதில் ஏதாவது மாஃபியா கும்பல், அதாவது மாஃபியா ரவுடிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா? அந்த கூட்ட நெரிசல் இயற்கையாக நடந்ததா, இல்லை செயற்கையாக நடந்ததா என்பதை இந்த சிபிஐ விசாரணையில் வெளியே வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். மக்கள் இன்னொரு பார்வையும் பார்க்குறாங்க. ஒருவேளை இப்போ அதிமுக அப்புறம் பிஜேபி, ஸோ பிஜேபி தான் மத்திய அரசு, அதிமுக இப்போ எதிர்க்கட்சியாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை இப்போ டிவிகே மேலே மக்கள் ஒரு அளவு கடந்த பாசத்தில் இருக்காங்க. இந்த முறை ஒரு புதியவர் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மாட்டாரா? நாம் இழந்த வாழ்வாதாரத்தை புதிய கட்சி, புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்பார்களா என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் புதிய கட்சியாகிய டிவிகே கட்சியை, அதாவது விஜய் கட்சியை மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் டிவிகே கட்சியை, அதாவது விஜய் கட்சியை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அது அவருடைய பிரச்சார கூட்டங்கள் தெரிகிறது. அதாவது அவருடைய பொதுக்கூட்டங்கள், அவர் போகக்கூடிய மக்கள் சந்திப்பு, அதாவது விஜய் போகக்கூடிய மக்கள் சந்திப்பு, விஜய் போகக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு நாள் முதல்வர் ஆவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் வந்துவிட்டது. முதல்வராக உட்கார வைப்போம் என்ற நம்பிக்கையும் டிவிகே கட்சிகளுக்கும் விஜய்க்கும் கொடுக்கிறார்கள் மக்கள். ஸோ இதெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, அரசாங்கம் பார்க்குது, அதே போல் அனைத்து கட்சிகளும் பார்க்குறாங்க. ஸோ இதை பார்க்குறதுனால அப்போது நம்ம பிஜேபி கட்சி, அதாவது மத்திய அரசும் இதை பார்க்கும் அல்லவா? ஸோ இப்போ மத்திய அரசும் இதை கூர்ந்து கவனிக்கும். விஜய் மீது மக்கள் இப்படி அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார்கள், கண்டிப்பாக இது ஒரு நாள் ஓட்டாக மாறினால், மக்கள் விஜய் மேல் வைத்திருக்கும் அந்த அளவு கடந்த அன்பு, அந்த ஆதரவு ஒரு நாள் ஓட்டாக மாறினால் விஜய் ஒரு நாள் அரசனை ஏறுவார் என்று பிஜேபிக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது, அதாவது மத்திய அரசுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. ஸோ அதனால் அது எல்லா கட்சிகளுக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. ஸோ அதனால் ஒருவேளை மத்திய அரசின் கீழ் இயங்கும் சிபிஐ டிவிகே கட்சியை தங்களின் கூட்டணிக்கு இழுப்பதற்காக ஒருவேளை இந்த சிபிஐ வைத்து விஜய் தலைமையிலான இந்த டிவிகே கட்சியை மிரட்டுவார்களா என்ற பார்வை மக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழக காவல்துறை விசாரிக்கும் போதும் டிவிகே நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய அரசின் சிபிஐ விசாரிக்கும் போதும் டிவிகே நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் ஒருவேளை மத்திய அரசு விஜயை, அதாவது விஜயின் டிவிகே கட்சியை மத்திய அரசின் கட்சியான பிஜேபியின் அந்த என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த என்டிஏ கூட்டணிக்குள் விஜயின் டிவிகே கட்சியை கொண்டு வருவதற்கு ஒருவேளை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தின் மூலம் டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீது மத்திய அரசின் சிபிஐ மூலம் எஃப்ஐஆர் பதிவு செய்து விஜயின் டிவிகே கட்சியை மிரட்டுவார்களா என்ற பார்வையும் மக்களிடம் உள்ளது. ஸோ எது எப்படியோ,
அந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த 41 உயிர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியை பெற்றுத் தருவது இந்த சிபிஐ விசாரணையில்தான் உள்ளது. ஸோ ஆதலால் இந்த சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பொதுமக்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்பது கண்டிப்பாக வெளியே வரும். அந்த கூட்ட நெரிசல் இயற்கையாக நடந்ததா, இல்லை செயற்கையாக நடந்ததா? செயற்கையாக நடந்தால் அதில் யார் யார் இதில் ஈடுபட்டுள்ளார்கள், பின்புலத்தில் யார் யார் உள்ளார்கள், அந்த கூட்டத்தை செயற்கையாக உருவாக்கிய அந்த மாஃபியா ரவுடிகளை அனைவரையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை எடுத்து இந்த கூட்ட நெரிசலில் இறந்த 41 பொதுமக்களுக்கும் நீதியை வாங்கி தருவார்கள். இது இயற்கையாக நடந்ததா, செயற்கையாக நடந்ததா என்பதை சிபிஐ கரெக்டாக, நேர்மையாக, கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களையும் விசாரிக்க வேண்டும். அனைத்து விதமான விசாரணைகளையும் செய்ய வேண்டும். செய்து இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பொதுமக்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதியை பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் மட்டுமில்லாமல் இந்த கூட்ட நெரிசலில் காயமடைந்தோர்கள் பலர் உள்ளனர். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நீதிகள் கிடைக்க வேண்டும். ஸோ அதனால் இந்த விசாரணை முழுமையாக, சிறப்பாக, திறமையாக, நேர்மையாக நடைபெற்று இந்த கூட்ட நெரிசல் சம்பவம், அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது மக்களுக்கு இந்த சிபிஐ விசாரணை மூலமும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் உள்ள எஸ்ஐடி குழுவின் மூலமும் மக்களுக்கு இந்த விசாரணையின் மூலம் கரூர் கூட்ட நெரிசலில் ஒளிந்துள்ள உண்மைகள், இதன் பின் யார் யார் உள்ளார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மைகள் அனைத்தும் வெளியே வந்து இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து மாஃபியா ரவுடிகளுக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வழங்கப்பட வேண்டும். இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இறந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் மற்றும் காயமடைந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நன்றி.